கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1896 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. 3 காரியங்களை இங்கே எரேமியா மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது. சில கிராமங்களிலே பார்த்தால் பாழடைந்து கிடக்கும், சில ஆலயங்கள் பாழடைந்து கிடக்கும். ஆனால் கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் மெய்யான தெய்வம், உண்மையான தெய்வம் கர்த்தர். அவர் ஜீவனுள்ள தேவன். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, The word of God is living and powerful. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன். 3வது நித்திய ராஜா, எப்பொழுதும் அவர்தான் ராஜா. இந்த 3 காரியங்கள், மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, இதை நம்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் மெய்யான தேவன் ஐயா, ஜீவனுள்ள தேவன் ஐயா, ஹல்லேலூயா, நித்திய ராஜா ஐயா. இந்த 3 காரியங்களையும் நம்பி வருகிறவர்களை நிச்சயம் நீர் பாதுகாப்பீர், பராமரிப்பீர், உயர்த்துவீர். ஹல்லேலூயா. மெய்யான தெய்வத்தை தேடி வாருங்கள். போலியானதை நம்பி ஏமாந்து விடாதிருங்கள். அவர் நித்திய ராஜா, நித்திய ராஜா, மெய்யான தேவன், மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களை உயிர்ப்பிப்பார். சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுகிற பொழுது, கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். விழுந்து கிடக்கிறீர்களா, நஷ்டப்பட்டு கிடக்கிறீர்களா, ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்து என்னை உயிர்ப்பியும், என் தொழிலை உயிர்ப்பியும் என்று கேளுங்கள். கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உயர்வை கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.